ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎல் அகாடமி. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷனில் ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு கிளாஸஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தோன்னா, அதாவது பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை காலனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்த பீரியடில் அவங்க நம்ம நாட்டுக்கு சில சட்டங்கள் ஏற்றினாங்க. ஸோ அந்த சட்டங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சில சட்டங்களில் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம சரியாக பொருத்தமான சட்டங்களும் அதோட முக்கியமான சாராம்சமும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858, அதாவது 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறமா, அதாவது முதல் இந்திய சுதந்திர போராட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிப்பாய் கழகத்துக்கு அப்புறமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 ஈட்டுறாங்க. அந்த ஈற்றும் போது அதோட முக்கியத்துவம் என்னன்னா, put an end to the rule of British East Indian Company, அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி முடிவு கொண்டு என்ன பண்ணதுன்னா, இந்த ஆட்சி பொறுப்பானது குயின், அதாவது பிரிட்டிஷ் மகாராணிக்கு கீழே நம்ம வந்துடுறோம். அது வரைக்கும் ஒரு கம்பெனியோட ஆட்சியில தான் நம்ம இருந்தோம். அடுத்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஆக்ட் 1909. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909ங்கிறது மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். மின்டோ மார்லி அப்படிங்கிறவர் அவரோட சட்ட திருத்தத்தில் முக்கியமாக என்னத்தை முன்மொழிச்சார்னா, செப்பரேட் எலக்டரேட் ஃபார் முஸ்லிம்ஸ், அதாவது முஸ்லீம்களுக்கான தனித்தொகுதியை உருவாக்குனார் மின்டோ மார்லி. 1919 மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட். அந்த மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் என்னன்னா, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டயார்கி, அதாவது மத்திய மாநில அரசு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற ரெண்டு பிளவை உருவாக்கி கொடுக்குறாப்புல. இன்னைக்கு நம்ம இந்திய டெமோக்ரஸியில் நம்ம இந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்றோம். ஸோ அதனால தான் இந்த சட்டம் ரொம்ப முக்கியமானது. தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935, அதாவது இந்திய சுதந்திரத்துக்கு முன்னால் 1935 இயற்றப்பட்ட ஒரு சட்டம் இது. இந்த சட்டத்தோட முக்கியத்துவம் என்னன்னா, அதாவது இது வந்து ஒரு மினி கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லுவோம். நம்ம பிஆர் அம்பேத்கர் ஐயா வந்து நமக்கு சட்டம் இயற்றி தருவதற்கு அடிப்படையாக இந்த சட்டங்களை இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இருந்த பல சட்டங்களை அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. அதாவது இந்திய அரசியலமைப்பு வர்றதுக்கு முன்னால ஒரு சின்ன வரைவு, அதுக்கான ஒரு துவக்க புள்ளியல், அதோட ஒரு முன்னாடி ஒரு சவள குழந்தைய அதை எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னால இதுதான் பின்னால வளர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டமா மாறுச்சு. ஸோ அப்படி இந்த சட்டம் ரொம்ப முக்கியம் நினைக்கலாம். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1935 அதோட முக்கியத்துவம் என்னன்னா, மாநிலங்களுக்கு சுயாட்சி, ப்ரொவின்சியல் அட்டானமி, அதாவது 1919 டயார்கி, அதாவது மத்திய மாநில அரசுன்னு வரும்போது அதுக்கப்புறமா மாநிலங்களுக்கு தனியாக சுயாட்சி கொடுக்குறாங்க. இந்த மாநிலங்களுக்கு சுயாட்சி அப்படிங்கிறதே பிரிட்டிஷ்காரங்களோட பிரித்தாளும் கொள்கை தான். ஸோ மாநிலங்களுக்கு நிறைய பவர்ஸ் கொடுக்குற சமயத்தில் அவங்க தனித்தனி நாடுகளாக பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிற பயம் இந்தியன் காங்கிரஸுக்கு இருந்தது. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க அதெல்லாம் பொருட்படுத்தாமல் மாநிலங்களுக்கு அவங்க சுயாட்சி கொடுப்போம், அந்த மாதிரி இந்தியாவை எப்படிலாம் துண்டாட முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த சட்டத்தோட சாராம்சம். அடுத்து, ஸோ 1905 ஒரு 10க்குள்ள நடந்த நிகழ்வுகள், அதை அந்த நிகழ்வையும் அந்த வருஷத்தையும் நம்ம பொருத்தணும். இதுல முதல்ல என்னன்னு பார்த்தோம்னா, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பார்ட்டிஷன் 1905. இதுதான் இந்த நிகழ்வுகள்லாம் துவக்க புள்ளி. ஸோ பெங்காலில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இன்னைக்கு இருக்கிற வெஸ்ட் பெங்காலாவும் பங்களாதேஷ் அப்படி பிரிக்கிறாங்க. ஸோ பங்களாதேஷில் முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருக்காங்க, வெஸ்ட் பெங்காலில் ஹிந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க. ஸோ இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கிறதுக்கான இது ஒரு சூழ்ச்சி அப்படி எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது இது இந்தியன் ஐஎன்சி எதிர்க்கிறாங்க, கடுமையாக எதிர்க்கிறாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இதை ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஸோ இப்படி எதிர்க்கிற சமயத்தில் காங்கிரஸில் ரெண்டு பிளவு, அதாவது இந்த எதிர்ப்பு போராட்டங்கள், இந்த சுதேசி போராட்டங்களை பெங்காலுக்குள்ள மட்டும் வச்சுக்கலான்னு ஒரு குரூப்பு, இல்லை அது நாடு முழுக்க கொண்டு போகலாம், இது நம்ம நாட்டுக்கான பிரச்சனை அப்படின்னு ஒரு குரூப்பு. அந்த குரூப்பு பின்னாட்டில் சூரத்துங்கிற இடத்துல நடந்த பிரச்சனையின் போது சூரத் ஸ்பிளிட் அப்படி சொல்லுவோம்.
இந்த பெங்காலுக்கு அப்புறமா சூரத்தில் நடந்த மாநாட்டில் பிரிஞ்சுட்டாங்க. 1907 அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அந்த பிரச்சனை வந்து வங்க பிரிவினை தான். வங்க பிரிவினையோட தொடர்ச்சியை தான் சூரத்தில் நடந்த மாநாட்டின் போது பிரிகிறாங்க. அதுக்கப்புறமா மின்டோ மார்லே சீர்திருத்தம். 1909 முஸ்லீம் லீக். 1906 அதாவது பெங்கால் பார்ட்டிஷனுக்கு அப்புறமா முஸ்லீம்கள் வந்து தங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு அரசு வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு 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 கட்சி வேணும்னு நினைக்கிறாங்க. அதாவது லார்ட் டஃப்ரின் அவங்களோட தலைமையில மக்கள், அதாவது முஸ்லீம்கள் டாக்காவில் கூடுறாங்க. அதாவது இஸ்லாமியர்களுக்கான எஜுகேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்றது, நாட்டை பொலிட்டிக்கல். சரி, நம்ம எல்லாரும் கூட்டிட்டோமே, எங்கேயோ ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போறோம். அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்தியன் முஸ்லீம் லீக். அந்த முஸ்லீம் லீக் தான் பின்னாட்களில் வளர்ந்து இந்த மின்டோ மார்லே சீர்திருத்தத்தை அடிப்படையாக வச்சு தனி நாடு கேட்டு செப்பரேட் எலக்டரேட் ஃபார் முஸ்லீம்ஸ் இருந்தது இல்லைங்களா, அதை ஒரு அடிப்படையாக வச்சு நிறைய பகுதிகள், குறிப்பாக முஸ்லீம்கள் இருந்த பகுதியில் அவங்க நிறைய ஜெயிச்சாங்க. அதை அடிப்படையாக வச்சு எனக்கு நாடு வேணும்னு கேட்டாங்க. இந்த பக்கம் பாகிஸ்தானும் இந்த பக்கம் பங்களாதேஷும், அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான், இதை ரெண்டையும் பிரித்து வாங்கிட்டு போனாங்க. பின்னாட்களில் அப்புறமா பங்களாதேஷ் லிபரேஷன் வர அப்புறம் பங்களாதேஷ் தனி நாடாகவும் பாகிஸ்தான் தனி நாடாகவும் மாறினாங்க. இதுதான் வரலாறு. இதுவும் பிரிட்டிஷ்காரங்களோட பித்தளம் ஒரு சூழ்ச்சி தான். ஸோ ஜின்னா செலிப்ரேட்டட் ரெசிக்னேஷன் ஆஃப் காங்கிரஸ். அதாவது காங்கிரஸ் அமைச்சரவை மொத்தமாக ராஜினாமா பண்ணுறாங்க. அதுவும் 23 டிசம்பர் 1939. ஏன் 1939? இதுதான் கேள்வி. வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருந்த பீரியட்ல, வேர்ல்டு வார் 2ல பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்ம நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சரவை இருக்கு. அந்த அமைச்சரவையை அவங்க ஒரு பொருட்டாவே மதிக்காம, நாங்க இந்திய மிஷனரிஸ், இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸஸையும் வேர்ல்டு வார் 2 பயன்படுத்துறாங்க. ஸோ அது அவங்களுக்கு பிடிக்கல. ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கு இது பிடிக்கல. ஸோ ஐஎன்சி லீடர்ஸ் எல்லாரும் இதோட தொடர்ச்சியாக ராஜினாமா பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்னன்னா, இந்தியாவில் பார்த்தோன்னா ஐஎன்சிக்கு ஆப்போசிட் யாருன்னா முஸ்லீம் லீக். ஸோ இதை முஸ்லீம் லீக்காரங்க, குறிப்பாக ஜின்னா வந்து கொண்டாடுறாரு, செலிப்ரேட் பண்ணுறாரு. இது வந்து டே ஆஃப் டெலிவரன்ஸ், எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி கொண்டாடுறாப்புல, விடுதலை நாள்னு சொல்லி கொண்டாடுறாரு. Which political party led the Bombay textile mill strike? அதாவது 1928 பீரியட்ல இந்தியாவில் நல்லா கம்யூனிசம் வளர துவங்கிடுச்சு. ஸோ அவங்களோட ப்ரெசன்ஸ் அங்கங்கே நம்ம பார்க்கலாம், ஹிஸ்டாரிக்கலாம். தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா சிங்காரவேலன், அவர் தான் முதல்ல மே நாள் கொண்டாடினாக்கலாம். ஸோ அந்த பீரியட்ல பாம்பேல ஒரு டெக்ஸ்டைல் மில் ஸ்ட்ரைக் வருது. அதை கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கொண்டாடுறாங்க. ஸோ இந்திய சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமா, அதாவது 1947க்கு அப்புறமா, 1947க்கு முன்னால் இந்தியாவோட பெரிய கட்சி காங்கிரஸ், ஃபாலோட் பை முஸ்லீம் லீக். அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் தனியாக அவங்க நாடு வாங்கி போனதால இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறமா இந்தியாவில் இருந்த 2வது அல்லது 3வது பெரிய கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் இந்தோ சைனா வாருக்கு அப்புறம் தான் கம்யூனிசம், அதாவது கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாமே ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. இன்னைக்கும் we have some communist patches in West Bengal, கேரளா. கடைசி 2 ஸ்டேட் இருந்தாங்க, இப்போதைக்கு கேரளா மட்டும்தான் இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் ஆட்சி மாதிரி மம்தா பானர்ஜி வந்துட்டாங்க. ஸோ பிளான் பால்கன். முதல்ல பால்கன் என்னன்னு தெரிஞ்சுப்போம். பால்கன் அப்படின்னா பால்கன் கண்ட்ரிஸ்னு ஒரு பேட்ச் ஆஃப் கண்ட்ரிஸ் யூரோப்ல உண்டு. ஸோ பால்கனைசேஷன் அப்படின்னா சின்ன 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 நாடுகளாய் சிதறுண்டு போகுதுன்னு அர்த்தம். ஸோ பிளான் பால்கன், லார்ட் மவுண்ட் பேட்டன் ஜூன் 3 பிளான் சொல்லுவாங்க. அந்த ஜூன் 3 பிளான் படி இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கலாம் அப்படி லார்ட் மவுண்ட் பேட்டன் சொல்றாரு. ஆனா இது நேரு பிடிக்கல. நீங்க சொல்றபடி நாட்டை பிரிச்சுனா நாடு பால்கன் மாதிரி குட்டி குட்டி நாடுகளை சிதறுண்டு போயிடும், நாங்க சொல்லும்படியே நாட்டை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு நேரு தன்னோட ஃப்ரெண்ட் லார்ட் மவுண்ட் பேட்டன் கிட்ட கேட்கிறாரு. ஸோ இதனால ஜூன் 3 பிளான், நேரு ஜூன் 3 பிளான், அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்போ கொடுப்பீங்கன்னா 1947 ஜூன் 3க்கு முன்னால நாங்கள் கொடுத்துருவோம். நமக்கு ஆக்சுவலாக ஆகஸ்ட் மாதம் சுதந்திரம் கிடச்சிருக்கோம், ஆனால் ஜூன் 3ல தான் நாங்கள் ஜூன் 3க்கு முன்னால் கொடுப்போம்னு லார்ட் மவுண்ட் பேட்டன் சொல்லியிருப்பாரு. ஸோ இதை நம்ம ஜூன் 3 பிளான்னு சொல்லுவோம். இதை வந்து நேருவோட விஷயத்துலேருந்து பார்த்தோம்னா பிளான் பால்கன்.
இது நம்ம நாட்டை சின்ன சின்ன துண்டுகளாக சிதறண்டு போக வச்சிரும். அதனால இந்த மாதிரி செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைச்சாரு. ஸோ இந்த ஜூன் 3 பிளானோட இன்னொரு பேர் தான் பிளான் வால்கர். ப்ரொபோஸ் பண்ணது லார்ட் மவுண்ட் பேட்டன். when Bhagat Singh was hanged at Lahore. 23rd March 1931. இதுக்கு பின்னால் இருக்கிற ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ 1931ஆம் ஆண்டு தான் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 30லேருந்து நடக்குது. 31ஆம் ஆண்டு செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னால் காந்தியடிகள் ஜெயிலில் இருக்காரு. ஸோ அவரை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய நிபந்தனைகள், நான் போய் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கணும், நிறைய நிபந்தனைகள் வைக்கிறாரு. குறிப்பாக பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் எல்லாத்தையும் வெளியே விடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டு விட்டுறாங்க. ஆனால் பகத்சிங்கை மட்டும் விடலை. ஏன்னா அவர் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் வர மாட்டார், அவர் கிரிமினல் பிரிசனர்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா அவர் வெடிகுண்டு வச்சு சட்டமன்றத்துக்கே வெடிகுண்டு வச்சு இன்கிலாப் ஜிந்தாபாத்னு கத்திட்டு போன சொல்ல. ஸோ இந்த செட்டை அவர் உள்ள சேர்க்க மறந்துட்டாரா இல்லை வேணும்னே விட்டுட்டாரான்னு தெரியல. ஸோ அதோட நிகழ்ச்சியாக மற்ற அரசியல் கைதிகள்லாம் வெளியே வந்தாங்க, ஆனால் பகத்சிங் மாறல. ஸோ அதோட நிகழ்ச்சியாக அவர் தூக்கிலிடப்பட்டார். அதோட நிகழ்ச்சியாக காந்தி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு போனார். அதோட நிகழ்ச்சியாக லாகூரில் நடந்த 1931ஆம் ஆண்டு நடந்த காங்கிரஸ் மீட்டிங் போகிற சமயத்தில் காந்திக்கு பிளாக் ஃபிளாக் காட்டினாங்க. இதுதான் வரலாறு. ஸோ இதெல்லாம் ஒரு தொடர்ச்சியான ஈவெண்ட்ஸ், அதனால டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பகத்சிங் 23வது மார்ச் 1931 தூக்கிலிடப்பட்டார். எது தவறான இணை? அப்போ இதில் ஏதோ ஒன்று மட்டும் தவறு, மற்ற எல்லாமே சரியா இருக்கு. ஸோ இந்த கொஷினை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஸோ லைசன்சிங் ஆக்ட் 1857 எஸ், பத்திரிகை சட்டம் 1867 எஸ், தடை சட்டம் அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட் 1870 எஸ், தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878ஆம் ஆண்டு லார்ட் லிட்டன் கொண்டு வந்தார். இது ட்ரக்கோனியன் வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படி சொல்லுவாங்க. இது ரீஜனல் லாங்குவேஜஸ்ல வந்துட்டு இருக்கக்கூடிய மொழி பத்திரிகைகள், அதாவது உள்ளூர்ல மக்களுக்கு புரியும்படியாக வந்துட்டு இருந்த பத்திரிகைகள் மேல கடுமையான தணிக்கைகளை வச்சது. ஸோ இட்ஸ் ட்ரக்கோனியன் வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படி சொல்லுவாங்க. வெர்னாகுலர்னா உள்ளூர் மொழி அப்படியே அர்த்தம், தாய்மொழி உள்ளூர் மொழி அப்படி அர்த்தம். டூ ஆர் டை, இது முதல்ல படிக்கும்போது டூ ஆர் டை அப்படிங்கிறத சுபாஷ் சந்திர போஸ் தான் சொல்லியிருப்பாரு. முதல்ல நான் டெஸ்ட் பேட்ச் எழுதுற சமயத்தில் டூ ஆர் டை அப்படின்னு பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப எழுச்சி மிகுந்ததாக இருக்குது, இல்லை சில வயலன்ஸ் சின்னதாக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக சுபாஷ் சந்திர போஸ் தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு நான் உறுதியாக நம்பினேன். நானும் ரொம்ப ரொம்ப காலத்துக்கு டூ ஆர் டைனா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் நினச்சிட்டு இருந்தேன். இது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கிடையாது, மகாத்மா காந்தி. டூ ஆர் டை, இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெறும் போது செய்யவது செத்துமடி அப்படின்னு ஒரு முக்கியமான முழக்கத்தை காந்தியடிகள் எழுப்புறாரு. எப்பனா வேர்ல்டு வார் 2 பீரியட்ல எழுப்புறாரு. எதுக்காகனா ஜப்பனீஸ், இன்னும் சரியா சொல்லணும்னா சுபாஷ் சந்திர போஸ் அந்த ஜாப்பனீஸ் கூட்டணி இந்தியா நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம பிரிட்டிஷ்காரங்களுக்கு உதவி செய்யணும், அதே சமயம் நமக்கு சுதந்திரம் வாங்கணும் அப்படின்றதுல காந்தியடிகள் உறுதி இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னா ஜாப்பனீஸ் ஆர்மி எங்கெல்லாம் போச்சு அங்கெல்லாம் டிஸ்ட்ரக்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவில் போனாங்க, இன்னைக்குமே சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் ஆகாது. அது காரணம் சைனாவில் மஞ்சூரியன் ரீஜன், கொரிய தீபகற்பத்தில் 2 கொரிய தீபகற்பம். ஸோ அங்கே சைனீஸ் ஆர்மி ஜாப்பனீஸ் ஆர்மி செய்த மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான வல்கரான திங்ஸ் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட தொடர்ச்சி அவங்க நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தாங்கன்னா நம்ம இந்தியாவையும் அதே மாதிரி செய்திருவாங்க அப்படி காந்தியர் நம்பினாரு. ஏன்னா அது ஒரு வகையில உண்மையும் கூட. ஏன்னா அவங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட சேர்ந்து இந்தியாவுக்குள்ள வந்துட்டு இருக்காங்கன்னா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை அவருக்கு இல்லை, அவருக்கு சந்தேகம் இருந்தது. ஏன்னா ஜாப்பனீஸ்காரங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து இந்தியா அவங்க காலனியா வச்சுக்கிறாங்க. ஸோ ஏன்னா ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா பிரான்ஸ்,
யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் காலனிஸ் வச்சு நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதே போல் ஏசியாவில் நம்ம ஒரு கல்வியல் பாரா வரணும் அப்படிங்கிறது தான் ஜப்பானோட ரொம்ப நாள் அஸ்பிரேஷன். அதோட தொடர்ச்சியாக தான் அவங்க சைனா மஞ்சூரியா மேலே போர் தொடுத்தாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் கொரியா மத்திய கற்பம் மேலே போர் தொடுத்தாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே அவங்களோட சகோதரர்கள், எத்தனைக்கெல்லாம் ஒரே கிளாஸ் தான். ஸோ இது நடந்ததுன்னா இந்தியா வந்து பிரிட்டிஷ் காலனியை வந்து ஜப்பனீஸ் காலனியாக மாற வேண்டாம் அப்படி காந்தியார் நினைச்சார். அதனால தான் டூ ஆர் டை அப்படின்னு சொன்னார். இந்த போராட்டத்தில் நம்ம ஜெயிக்கணும், இல்லைன்னா ஒரு சாத்தான் கிட்ட இருந்து நம்ம இன்னொரு சாத்தான் கிட்ட மாட்டிக்குவோம். அதுவும் இந்த சாத்தான் அதோட மோசம். ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க அவ்வப்போது சில சட்டங்கள் ஏற்றி நமக்கு வேணுங்கிற ஒரு சில சட்ட அளவில், அது ஒரு சில நிர்வாக ரீதியிலாவது நம்ம சேர்த்துக்கிட்டாங்க. ஜப்பனீஸ்காரங்க வந்து அது கூட நமக்கு கிடைக்காது அப்படின்னு காந்தியடிகள் அச்சப்பட்டார்.